பிரபல நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் அவர்களோட இறப்புக்கு அப்புறம் தொடர்ந்து நாம ஏகப்பட்ட விஷயங்களை பார்த்து வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில சமீபத்தில அவர் எழுதி வச்சிருக்க உயில பத்தி ஒரு சில தகவல்கள் கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். மேடை நாடக கலைஞரா இருந்து அதுக்கப்புறம் சின்ன திரையில ஒரு சில ரியாலிட்டி ஷோல கலந்துக்கிட்டு வெள்ளித்திரை வரைக்கும் பயணிச்சு ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்தவர் தான் ரோபோ சங்கர். தொடர்ந்து ஏகப்பட்ட தமிழ் படங்கள் நடிச்சிருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில உடல்நலக்குறைவு காரணமா இறந்து போயிருந்தாரு. ரோபோ சங்கர் அவர்களோட மறைவு அப்படிங்கிறது உண்மையிலேயே எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அவரோட மறைவுக்கு பின் தொடர்ந்து திரைப்பிரபலங்களும், அவரோட ரசிகர்களும் தங்களோட கண்டோலன்ஸ பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அவர பத்தின செய்திகளும் வெளிவந்துட்டு இருக்கு. அந்த வகையில சமீபத்தில தெரிய வந்திருக்க நியூஸ் என்ன அப்படின்னா, ரோபோ சங்கர் அவர்கள் எழுதி வச்சிருக்க உயில பார்த்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது தான். குறிப்பா அவரோட மருமகன் பயங்கரமா ஷாக் ஆகியிருந்திருக்காரு. ஏன் அப்படின்னா, ரோபோ சங்கர் அவரோட சொத்துக்கள 3 பாகங்களா பிரிச்சிருக்காரு. முதல் பாகம் அவரோட மனைவிக்கு. ஏன்னா, என் கூடயே இத்தன வருஷம் இருந்திருக்காங்க. என்ன இவ்ளோ நல்வழிப்படுத்தி கொண்டு வந்தது அவங்க தான். அவங்களுக்கு கடைசி காலகட்டத்தில ஏதாவது இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பகுதி ஒதுக்க சொல்லியிருக்காரு. 2வது பகுதி அவங்களோட மகளுக்கும், மருமகனுக்கும் அவங்களோட மொத்த சொத்துக்களுமே கிட்டத்தட்ட 80% வந்து அவங்களுக்கு தாங்கிற மாரியே வந்து குடுத்திருக்காரு. இன்னொரு பங்க இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அவரு எழுதி வச்சிருந்திருக்காரு. இதுதான் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கா இருந்திருக்கு. குறிப்பா அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவங்களோட மருமகன் தொடருவோம் அப்படிங்கிற ஒரு ஹோம் வச்சிருக்காரு இல்லையா? அந்த ஹோம்ல நெறைய ஏழை குழந்தைகள் படிச்சு வந்துட்டு இருக்காங்க. அந்த குழந்தைகளோட கல்வி செலவுக்கு, மருத்துவ செலவுக்கு, இதுக்கப்புறம் அவங்க வளர்ந்து வரதுக்கு ஆகக்கூடிய செலவுக்கு அப்படின்னு, அது எல்லாத்தையுமே அவரோட பங்குல ஒரு பங்க வந்து ஒதுக்கி, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாரி அந்த ஒரு உயில்ல எழுதி வச்சிருந்திருக்காரு. இத பார்த்துட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே பயங்கரமா எமோஷனல் ஆகியிருக்காங்க. ஏன்னா போகும்போது கூட வந்துட்டு யார் யாருக்கு என்ன பண்ணணும், அது மட்டும் இல்லாம நம்ம போனதுக்கப்புறமும் நம்ம இருந்தா என்ன பண்ணுவோமோ, அத பண்ணணும் அப்படின்னு அவரு பண்ணியிருக்கிறத பார்த்து, அவங்களோட மருமகன் உண்மையிலேயே மிகப்பெரிய அளவுல எமோஷனல் ஆகி கதறி அழுதிருந்திருக்காரு. இந்த நியூஸ் வெளியாகி நமக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்த ஏற்படுத்தியிருக்கு. அவர் எப்பேர்ப்பட்ட மனிதர் அப்படிங்கிறதையும் காட்டுது. இதே விஷயத்த தான் ராமர் அவர்களுமே ஷேர் பண்ணியிருந்தாரு. அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, "உண்மையிலேயே என்னோட நண்பனோட இறப்ப என்னால ஏத்துக்கவே முடியல. ஏன்னா 1 வருஷம், 2 வருஷம் கிடையாது. கிட்டத்தட்ட 25 வருஷமா எங்க 2 பேத்துக்குள்ள இருக்க நட்பு இருக்கு. எதுனாலுமே நாங்க ஷேர் பண்ணிப்போம். அவனுக்கு இடையில முடியாம போனப்போ கூட நாங்க எல்லாருமே எதுவும் ஆகிருமோன்னு பயந்தோம். ஆனா அதிலிருந்து மீண்டு வந்திருந்தான். தான் யாருங்கிறத காட்டியிருந்தான். அப்பயிலேருந்தே அவனுக்கு அதுதான் வந்துட்டு ஸ்ட்ரென்த். அவனால முடியும்னு நெனச்சானா அத பண்ணிருவான். இப்ப கூட போன வாரம் நாங்க 2 பேரும் ஒரு ரியாலிட்டி ஷோ போயிருந்தோம். உடம்பு முடியலன்னு சொல்லியிருந்தான். அதிலிருந்து மீண்டு வந்துருவேன் அப்படின்னு எங்ககிட்ட சொல்லியிருந்தான். அததான் நாங்க எல்லாருமே நம்பிட்டு இருந்தோம். ரீசென்ட்டா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகியிருக்காங்கன்னு நியூஸ் வந்துச்சு. நாங்க மிகப்பெரிய அளவுல எதுவும் நெனைக்கல. ஆனா சடனா அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிற நியூஸ் கேள்விப்பட்டு என்னால ஏத்துக்கவே முடியல. என்னோட ஆருயிர் நண்பன், 25 வருட நண்பன் இன்னைக்கு எங்க கூட இல்ல. இதுக்கப்புறம் அவன எப்ப பார்க்க போறோமோ அப்படின்னு ரொம்பவே எமோஷனலா பேசியிருந்தாரு. ராமர் அவர்களோட இந்த ஸ்பீச் ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.